இப்படி ஹிந்தி படிச்சா ஆயுசுக்கும் மறக்காது. திரும்ப திரும்ப சொல்லி பாக்குறதாலையும் மனப்பாடம் பண்ணிட்டே இருக்கிறதுனாலயும் ஹிந்தி உங்களுக்கு ஆயுசுக்கும் ஞாபகம் இருக்க போறது இல்ல. ஆனா நான் சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட், அதாங்க லைஃப் டைம் மெமரி. நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நான் 2 வருஷம் மகாராஷ்டிரால இருந்தேன். மகாராஷ்டிரால இருந்தப்ப நான் ஹிந்தி தான் பேசினேன். ஆனா என்னன்னு தெரியல, அதுக்கப்புறம் மறந்துருச்சு. நான் பெங்களூர்ல இருந்தப்ப கன்னடா பழகுனேன். ஆனா அதுக்கப்புறம் கன்னடா பேசுனாலே எனக்கு புரிஞ்சுக்க முடியல, சுத்தமாவே மறந்துருச்சு அப்படின்னு. இது என்ன பெரிய விஷயம்? 2 நாள் முன்னாடி நீங்க ஏதோ ஹிந்தில எழுதுனீங்க, அது இப்ப மறந்துருச்சுல, என்னன்னு கவலைப்படாதீங்க. நான் சொல்ற மெத்தட்ல இனிமே படிக்க ஆரம்பிங்க, எப்பவுமே மறக்காது. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பொறுமையா பார்க்கணும். நம்ம ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனா பேஸ்மெண்ட் பார்க்கிங்ல பார்க்கிங் அட் யுவர் ஓன் ரிஸ்க் அப்படின்னு எழுதிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்கிப்பிங் அட் யுவர் ஓன் ரிஸ்க். நீங்க வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆனா தலையும் புரியாது வாலும் புரியாது. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மெத்தட் ஏதோ நான் புக்ல படிச்சுட்டு பேசல. இது என்னோட 200க்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்லைன் ஹிந்தி கிளாஸஸ்ல ஹிந்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லி கொடுக்கும் போது அப்ளை பண்ணது. அந்த மெத்தட் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க எப்படி கிராஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத நான் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட்ஸ்ல நீங்க ஈஸியா ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னா என்னோட ஆன்லைன் ஹிந்தி கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட கிளாஸஸ் ஜாயின் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கால் பண்ணாதீங்க, கால் யாரும் பிக் பண்ண மாட்டாங்க. நான் ஹிந்தி சொல்லி கொடுக்கிற டெக்னிக் பேரு ஃப்ளூயன்சி பூஸ்ட் டெக்னிக். இந்த டெக்னிக் வழியா ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம ஃபாஸ்டா என்கிட்ட ஹிந்தி கத்துக்கிட்ட என்னோட ஸ்டூடெண்ட் அடுத்த வீடியோல உங்ககிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ண போறாங்க. அவங்க எப்படி கத்துக்கிட்டாங்க, எவ்வளவு டைம் ஆச்சு அப்படிங்கறது எல்லாத்தையும் அவங்களே சொல்ல போறாங்க. பட் அந்த வீடியோவை நீங்க டைமுக்கு கரெக்டா பார்க்கணும் அப்படின்னா பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஹிந்தி மொழி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க சரியான நேரத்துல அந்த வீடியோவை பார்க்க முடியும். ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஸ்வர்ணரேகா அப்படிங்கிற நதி பக்கத்துல சிங்பூம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு பெரிய தங்க புதையல் இருக்கு. அந்த புதையல் பத்தின விவரம் தெரிஞ்ச அந்தமான்ல இருக்கிற மலைவாழ் மக்கள் அவங்களோட கிராமத்திலேயே இருக்கிற 2 பசங்களுக்கு அந்த தங்க புதையலை எடுக்கிறதுக்கான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ஜார்க்கண்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஜார்க்கண்ட்ல நிறைய ட்ரைபல் லாங்குவேஜஸ் இருக்கு, ஆனா அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் ஹிந்தி. அதனால இந்த 2 பசங்களுக்கு ஒரு 6 ஹிந்தி வார்த்தையை கத்து கொடுத்து அந்த 6 ஹிந்தி வார்த்தையும் கரெக்டா வாக்கியமா மாத்தி பேச வேண்டிய இடத்துல பேசிட்டா தங்க புதையல் அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த 2 பசங்களை ஜார்க்கண்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த 2 பசங்களோட பேரு தாஷி அப்புறம் ஆவந்த். அவங்க சொல்லி கொடுத்த அந்த 6 ஹிந்தி வார்த்தைகள் என்னன்னா, ஆராம் அப்படின்னா ஓய்வு, அதாவது ரெஸ்ட். 2வது ராஸ்தா, வழி இல்லனா பாத் இங்கிலீஷ்ல. மெஹனத், உழைப்பு, ஹார்ட் ஒர்க். சன்ஸ்கிருதி, பண்பாடு, கல்ச்சர். டர் அப்படின்னா பயம், இங்கிலீஷ்ல ஃபியர். ஹார் அப்படின்னா தோல்வி, இங்கிலீஷ்ல ஃபெயிலியர். இந்த 6 வேர்ட்ஸையும் கரெக்டா அதோட ஆர்டர்ல தான் பேசணும். வார்த்தையை 4வதாவும் 6வது வார்த்தையை வார்த்தையாவும் மாத்தி எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்து இந்த 2 பசங்களை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த 2 பசங்க ரொம்ப பிரில்லியண்டான பசங்க. மனப்பாடம் பண்ணிட்டு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கப்பல்ல ஏறி அந்தமான் துறைமுகத்தில இருந்து ஒடிசால இருக்கிற ஒரு துறைமுகத்துக்கு தங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறீங்க? மேடம் தங்கம் விக்கிற வேலைக்கு நாங்களே போய் அந்த தங்க புதையில எடுத்துட்டு வந்துடுறோம் மேடம், எங்களையும் அந்த கப்பல்ல ஏத்திட்டு போக சொல்லுங்களேன். 6 ஹிந்தி வார்த்தை தானே, 5 என்னங்க இப்ப மனப்பாடம் பண்ணிடுறோம். நான் கேட்டுட்டேங்க, 4 அடிக்கு மேல வளர்ந்தவங்களை எல்லாம் கப்பல்ல ஏத்துறது இல்லையா, குழந்தைங்களை மட்டும் தான் ஏத்திட்டு போவாங்களாம். கப்பல் நடு கடல்ல பே ஆஃப் பெங்கால்ல போயிட்டு இருந்ததுனால சின்ன பசங்களா கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஆனா கப்பல்ல சாப்பாடு விருந்து மாதிரி இருந்தது, அதனால சந்தோஷமா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாங்க. பாரதீப் துறைமுகத்துல இறங்கி ஒரு பெரிய காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கிராமம் வந்துச்சு. அந்த கிராமத்துல மக்கள் அவங்கள தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்ப டாஷி அந்த மக்கள் கிட்ட, ஹம் बहुत दूर से आ रहे हैं, थोड़ा सा आराम चाहिए. हम நாங்க बहुत, இப்ப இதுல பாருங்க பகுத்னு எழுதி இருக்கும், இத அப்படியே பகுத்னு சொல்லாதீங்க, பஹத் அப்படின்னு கொஞ்சம் ஸ்டைலா சொல்லுங்க. இல்ல மேடம், நாங்க நிறைய ஹிந்தி பேசுறவங்கள பாத்திருக்கோம், இல்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களே பகுத்னு தான் சொன்னாங்க, அவங்க நேட்டிவ் ஸ்பீக்கரா இருக்க மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்க, நீங்க அதை கொஞ்சம் மாத்தி சொல்லிக்கோங்க, பஹத் அப்படின்னு சொல்லி பழங்க. தூர் சே ஆ ரஹே ஹே, தூர் தூரம், தூர் சே அப்படின்னா தூரத்துல இருந்து, ஆ அப்படின்னா வர்றது, ஆ ரஹே ஹே வந்துட்டு இருக்கோம், தோடா சா கொஞ்சமா, ஆராம் சஹியே, ஆராம்னா ஓய்வு,
चाहिए அப்படின்னா வேணும். இந்த சின்ன பசங்க பேசினத புரிஞ்சுக்கிட்ட அந்த கிராமத்து மக்கள் சரி ஓய்வு எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடமும் கொடுத்தாங்க. ஓய்வு முடிஞ்சு கிளம்பும் போது மறுபடியும் அந்த மக்கள் எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் हमें स्वर्ण रेखा नदी के किनारे में जाना है, आप रास्ता बता सकते हो? हमें எங்களுக்கு ஸ்வர்ண ரேகா நதி, ஸ்வர்ண ரேகா நதி அதாவது ஆறு, நதி கே ஆரோட, கினாரேமே கினாரே அப்படின்னா நதிக்கரை இல்லனா ஆற்றங்கரை இல்லனா கடற்கரை அப்படின்னு சொல்லலாம். கினாரே அப்படிங்கிறதுக்கு கினாரேமே ஆற்றங்கரைக்கு, ஜானா ஹே போகணும், ஆப் நீங்க, ராஸ்தா வழி, பதா சொல்ல முடியுமா சொல்லுங்க அப்படிங்கிறது தான் பதா, சொல்லு அப்படிங்கிறது தான் பதா. பதா சக்தே ஹோ சொல்ல முடியுமா அப்படின்னு அவன் கேக்குறான். கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் ஸ்வர்ணரேகா நதி கிட்ட போயிட்டாங்க. ஆனா அங்க கொஞ்சம் ஆதிவாசி மக்கள் இவங்கள தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்ப டாஷியோட டர்ன். டாஷி பேச வேண்டிய வார்த்தை உங்களுக்கே தெரியும், மெஹன. ஆனா டாஷிக்கு கப்பல்ல நல்லா சாப்பிட்டது, செம பசியில இருந்தானா கப்பல்ல நல்லா சாப்பிட்டதுதான் ஞாபகம் வருது. இவன் பேச வேண்டிய வார்த்தை மெஹனத், அப்புறம் அது எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் எதுவுமே ஞாபகம் வரல. அப்பதான் டாஷி கொஞ்சம் கன்னிங்கா யோசிக்கிறான். சரி பரவாயில்ல, அவனோடத பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச வேண்டிய வார்த்தை சன்ஸ்கிருதி. அந்த வார்த்தை ஞாபகம் வந்துச்சு, ஆனா அத சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும்னு அவனுக்கு ஞாபகம் வரல. திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த டாஷிய ஸ்வர்ணரேகா நதிக்குள்ளேயே தூக்கி போட்டுட்டாங்க அந்த ஆதிவாசி மக்கள். டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்ட அவன் அந்த மக்களை பார்த்து அவன் பேச வேண்டிய வார்த்தை சன்ஸ்கிருதி இல்லையா. ஜார்க்கண்ட் கி சன்ஸ்கிருதி கோ தில் சே தேக்னே ஆயா ஹூ. ஜார்க்கண்ட் கி, ஜார்க்கண்டோட संस्कृति को பண்பாட்ட தில் சே மனசார, தில்னா மனசு, தில் சே மனசார, தேக்னே பாக்குறதுக்கு, ஆயாஹூ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். இது அவனோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். இத கேட்டு குஷியான அந்த ஆதிவாசி மக்கள், இந்த ஆத்துல நிறைய முதலைகள் இருக்கு, அதனால ஒரு படகு ஒண்ணு தரோம், அந்த படகுல நீ பத்திரமா ஆத்த கடந்து போயிடு அப்படின்னு சொல்லி அவனை படகுல ஏத்தி பத்திரமா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. எப்ப முதல்ல கடிக்க போதோன்னு அழுதுகிட்டே பயத்துல இருந்த டாஷி படகுல போயிட்டு இருந்த அவன் பார்த்து, டே நானும் தானடா மனப்பாடம் பண்ணேன், உனக்கு மட்டும் எப்படி ஞாபகம் இருந்தது, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், எனக்கு கொடுத்த 6 ஹிந்தி வார்த்தைய நான் 3ஆ பிரிச்சுக்கிட்டேன். மொத 2 வார்த்தை அதாவது ராஸ்தா ஆராம் ரெண்டும் நான் தேவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். என் தேவை எப்போ வருதோ அப்ப அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். 3வது 4வது வார்த்தையான சன்ஸ்கிருதி அப்புறம் மெஹனத், இது ரெண்டும் கஷ்டமானது, அர்த்தம் உள்ளது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். 5வது 6வது வேர்ட்ஸ் ஆன ஹார், டர், இது ரெண்டும் தோல்வி, பயம், இதெல்லாம் உணர்வுகள் கலந்தது, எமோஷனல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். என்ன தோஸ்தோ, அதாவது நண்பர்களே, புரிஞ்சிடுச்சா? நீட், மீனிங், எமோஷன், இந்த 3 வார்த்தை தான் நம்ம பிரெயினுக்கு தெரியும், மத்தது எதுவுமே நம்ம மூளைக்கு தெரியாது. நீங்க பாக்குறது படிக்கிறது எல்லாத்தையும் நீட், மீனிங், எமோஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க பிரெயின நீங்க பிரெயின்ல ஸ்டோர் பண்ணதை என்னைக்குமே மறக்காது. லைஃப் டைம் செட்டில்மெண்ட், அதான் லைஃப் டைம் மெமரி. நீங்க படிக்கும் போது அது ஹிந்தியா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இருக்கலாம், இல்ல நீங்க பாக்குற விஷயமா இருக்கலாம், அத நீட், மீனிங், எமோஷன் இப்படி எந்த கேட்டகரியிலயும் நீங்க போடாம மனப்பாடம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்க பிரெயின் இது தேவையும் இல்ல, இது அர்த்தமும் இல்ல, இதுல எமோஷன்ஸ் அதாவது உணர்வுகளும் இல்ல அப்படின்னு சொல்லி தூக்கி குப்பையில போட்டுரும். நீங்க இப்ப ஹிந்தி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க படிச்சுட்டு இருக்கிற சென்டென்ஸ நீட், மீனிங், எமோஷன் எதுல அட்டாச் பண்ணணும்னு தெரியலன்னா அந்த சென்டென்ஸ கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நான் அது நீடா, மீனிங்கா, எமோஷனான்னு ரிப்ளை பண்றேன். இது இந்த இல்ல, எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நீங்க ஹிந்தில, இங்கிலீஷ்ல, தமிழ்ல எதுல வேணா டைப் பண்ணலாம். நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன், எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். இப்பதான் டாஷி ஒரு விஷயத்த யோசிக்கிறான். ஓ, இதனாலதான் என்னோட மூளை கப்பல்ல சாப்பிட்ட சாப்பாடு சந்தோஷமா சாப்பிட்டதுனால அது எமோஷனல், அப்புறம் வந்தது பயமா இருந்தது அப்படிங்கறனால அதுவும் எமோஷனல், இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி நான் படிச்சது எல்லாம் மறந்துருச்சா அப்படின்னு. பட் லேட்டா கிடைக்கிற டிப்ஸால எந்த பிரயோஜனம் கிடையாது. டிப்ஸ்னா அது கரெக்டான டைமுக்கு கிடைக்கணும். இப்போ புரியுதா ஏன் ஹிந்தி மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு? டாஷிய பார்த்து பாவப்பட்ட அந்த ஆதிவாசி மக்கள், இப்பவும் ஒண்ணும் இல்ல, உனக்கு ஒரு கடைசி சான்ஸ் தரோம், நீ இப்ப பேச வேண்டியதை கரெக்டா பேசிட்டேன்னா உனக்கும் படகு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டாஷி பேச வேண்டிய வார்த்தை डर। मुझे बहुत डर लग रहा है, मैं वापस चला जाता हूँ அப்படின்னு சொல்றான் டாஷி. मुझे எனக்கு बहुत ரொம்ப डर பயம்
லக் ரஹா ஹே. லக் ரஹா ஹே அப்படின்னா உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். மே நான் வாபஸ் திரும்ப, சலா ஜாத்தா ஹூ. சலானா போயிடுறது, ஜாத்தா ஹூ அப்படின்னா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். டாஷி பேசினதை கேட்ட ஆதிவாசி மக்கள், இந்த பயந்தவன் கையில தங்க புதையல் கிடைச்சா இவனுக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்ல, இவன் மக்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லி டாஷியை காப்பாத்தாமையே விட்டுட்டு போயிடுறாங்க. படகுல பத்திரமா சிங்பூம் போன அவன் அங்க புதையல் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சிடுறான். போய் அந்த தங்க புதையலை எடுத்துக்கிட்டு திரும்புறான். திரும்பி பார்த்தா பெரிய பூதம் ஒண்ணு நின்றுட்டு இருக்கு அங்க. அந்த பூதம் இந்த புதையலை எடுத்துட்டு நீ இங்க இருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அவன் கடைசியா பேச வேண்டிய வார்த்தையான हार अदा करेक्टा பேசுறான். इस यात्रा ने मुझे बहुत कुछ सिखाया और मैं हार नहीं मानूंगा. இந்த யாத்ரானே, யாத்ரானா பயணம், யாத்ரானே பயணமானது எனக்கு, முஜே அப்படின்னா எனக்கு, பொஹத் நிறைய, குச் கம்மி. இது ரெண்டையும் பாருங்க ஒன்னா யூஸ் பண்றது. இது ஒரு ஸ்டைல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்ம தமிழ்ல கொஞ்சம் நஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பொஹத் குச் சிக்காயா சொல்லி கொடுத்திருக்கு. ஆர் திரும்ப இங்கேயும் நிறைய பேர் என்கிட்ட சொல்றீங்க, மேம் தெரிஞ்சவங்களே அவுர்ன்னு தான் பேசுறாங்க, எங்களுக்கு ஹிந்தி டீச்சர்ஸே அவுர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. அகேன் அதே பதில் தான், அவங்க நேட்டிவ் ஸ்பீக்கர் கிடையாது. அவுர்னு சொல்லாதீங்க, அது நல்லா இருக்காது, ஆடா இருக்கும். ஆர் அப்படின்னு சொல்லுங்க. ஓ சவுண்டு தான் அதிகமா வரணும். இவ்வு சவுண்ட், அதாவது அவ்வு அ போட்டு இவ்வு போட்டா ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த சவுண்ட் போடக்கூடாது. அவுர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆர் அப்படின்னு சொல்லுங்க. ஆர் மே ஹார் நஹி மானூங்கா. ஹார்னா தோல்வி, நஹி மானூங்கா அப்படின்னா ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப இது ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா இது சீட்டிங் அப்படி அந்த மாதிரி கிடையாது. ஹார் நஹி மானூங்கா அப்படின்னா தோல்வியவே நான் சந்திக்க மாட்டேன், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு அர்த்தம். அவனோட தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்த பூதம் தங்க புதையலோட அவனை பத்திரமா திருப்பி அனுப்பிச்சிருச்சு. தோஸ்தோ, நண்பர்களே, ஹிந்தி படிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க, டாஷி மாதிரி முன் வச்ச கால பின் வைக்காதீங்க. பாதியிலேயே திரும்பி ஓடணும்னு நினைக்காதீங்க. பாதியில திரும்பி ஓடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த உலகம் உதவி செய்யாது. எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு ஓடணும்னு நினைக்கிற மனுஷனை மேல தூக்கி விடுறதுக்கு 10 கை வரும். முன் வச்ச கால பின் வைக்காதீங்க. ஹிந்தி கத்துக்கணும்னு எடுத்த முடிவை மாத்திக்காதீங்க. தொடர்ந்து ஹிந்தி கத்துக்க ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, கனடால பண்ண ஒரு ரிசர்ச்ல பாலிகிளாட்ஸ், அதாவது நிறைய மொழி பேசுறவங்க, 3, 4 இல்ல 2க்கும் மேற்பட்ட மொழி பேசுறவங்களுக்கு டெமென்ஷியா, அல்சைமர்ஸ் மாதிரியான மெமரி சம்பந்தப்பட்ட டிசீசஸ் எதுவும் வராது, வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அந்த நியூஸ் ஆர்டிக்கலை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துறேன், நீங்க போய் படிச்சு பாருங்க. நீங்க இவ்வளோ நாள் ஹிந்தி படிக்கும் போது இந்த மெத்தட்ஸ், நீட், மீனிங், எமோஷன் எதுவும் யூஸ் பண்ணல அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆயிருக்கும். கவலைப்படாதீங்க, இனிமே படிக்கிறத இந்த மாதிரி படிங்க, ஆயுசுக்கும் ஞாபகம் இருக்கும். நீங்க பிகினரா இருந்தா பிரச்சனையே இல்ல, டே 1ல இருந்தே இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. பிகினர்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது, பிகினர்ஸ்க்கு, ஹிந்தி பிகினர்ஸ்க்கு யாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட் டிப் நம்ம சேனல்ல ஒரு வீடியோல இருக்கு. அந்த வீடியோவோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.